சமீபத்தில் நான் படித்த புத்தகம் ஜெயகாந்தனின் சிறுகதைகளில் இருந்து ஒரு கதை நான் இருக்கிறேன். அதாவது நம்ம ரொம்ப சோர்ந்து போய் என்னடா வாழ்க்கை அது அப்படின்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் நம்ம வீட்டு சோபாவில் உட்காருவோம், விரக்தி அடைந்து உட்காருவோம். அப்போ ஏதாவது ஒரு கை நம் தோள் மேல் பட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையை தரும், எவ்வளவு பெரிய ஊக்கத்தை தரும். அல்லது நாம் எதிரில் இருக்கக்கூடிய புத்தகத்தை புரட்டும் போது அதில் உள்ள ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளவு பெரிய ஊக்கத்தை தரும். அதுபோல நான் இருக்கிறேன் என்ற அந்த ஜெயகாந்தனுடைய புத்தகத்தில் அது ஒரு பாலடைஞ்ச சத்திரம். ஒரு 5 நிமிடம் என்னோட பயணிங்க. ஒரு பாலடைஞ்ச சத்திரம். அந்த சத்திரத்தில் ஒரு பிச்சைக்காரன் முழுமையும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் அவலட்சணமாக அருவருக்கத்தக்க ஒரு பிச்சைக்காரன் அந்த சத்திரத்தினுடைய செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு தன் கையில் இருக்கிற தகர டப்பாவில் இருக்கிற வண்டல் ரசஞ்சோரை எடுத்து அப்படியே சாப்பிட்றான். முழு கையும் அவனுக்கு இல்லை, பாதி குறைஞ்சிட்டு அதோட அந்த பருக்கையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தண்ணியை கையால் பிடிக்க முடியாது, 2 கைகளும் சேர்த்து அப்படி தூக்கி அப்படி குடிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ மனசில் நினைக்கிறான், நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறான். அவன் மனசாட்சி கேட்குது, என்னடா நல்லா இருக்கு அப்படின்னு. ஆமாம் நல்லா இருக்கு, இந்த இரவு நேரத்தில் இந்த நிலா வெளிச்சம் ரொம்ப நல்லா இருக்கு, அடிக்கிற இந்த தென்றல் காற்று ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பசி நல்லா இருக்கு, இந்த பசிக்கும் போது நான் சாப்பிட்றேனே சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த தாகம் நல்லா இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அன்பானவர்களே, ஜெயகாந்தன் சொல்கின்றார், அடுத்த வேளை உணவு நிச்சயம் அல்ல, எந்த விதமான நிரந்தர வேலையும் அல்ல, ஆனால் அவன் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் ரசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். அப்படியே அண்ணாந்து படுக்கிறான். பார்த்தா மேலே அருந்ததி நட்சத்திரம் தெரியுது. அருந்ததி நட்சத்திரம் தெரிஞ்சால் ஆயுள் கூடுமாம்ல, நமக்கு கூடும் போல இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறான். இப்படி இருக்கக்கூடிய அவன் அப்படியே மெதுவாக நடந்து போகிறான். எதிரில் ஒரு தண்டவாளம் இருக்குது. நைட்டு 12 மணிக்கு எப்பவும் ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது ட்ரெயின் வரக்கூடிய அந்த நேரத்தில் அதன் எதிர்பக்கத்தில் ஒரு உருவம் தவழ்ந்து செல்வதை பார்க்கின்றான். என்னடா இது 2 அடி உயரத்தில் ஒரு உருவம் தவழுதை, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறான். அந்த உருவம் எழுந்து நெடுஞ்சான் கடையாக தண்டவாளத்தில் படுக்கும்போது ஐயையோ இது மனுஷன் பயண்டோய் அப்படின்னு சொல்லி ஓடி போய் தன்னுடைய கால்களை இழுத்து கொண்டு தன் கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை வைத்து அவனுடைய உடல் நுழைத்து நெம்பி அவனை வெளியில் விடுறான். இப்போது ஜெயகாந்தன் எழுதுகிறார், அடுத்த நொடி வேகமாக வந்த அந்த ரயில் இந்த இருவரின் நிழலை ஏற்றி சென்றது அப்படின்னு முடிக்கிறார். டேய் ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, நல்லா இருக்க, அழகா இருக்க, இளைஞனா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த முடிவை எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் முயற்சிக்கின்றான். அப்பொழுதுதான் தெரிகிறது அவன் தொடைக்கு கீழே கால் இல்லை, அப்படியே சூம்பி போயிருக்கு. இந்த பிச்சைக்காரனுடைய தோளில் தன்னுடைய கைகளை வைத்து கொண்டு அப்படியே நடந்து வரான். அப்போ கேட்குறான் அந்த இளைஞன், நான் உனக்கு பாரமாக இருக்கணா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், இல்லை நீ வா அப்படின்னு சொல்கிறான். இல்லை இப்படி தான் எங்கள் அம்மாவோட தோளில் நான் எப்போவும் கையை வச்சுக்கிட்டு போகிறேன். எங்கள் அம்மா என்னை எப்போ வயிற்றில் சுமர்ந்தாலோ அப்பொழுதிலிருந்து அவளுக்கு நான் பாரமாகத்தான் இருக்கேன். அதான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நேற்று என் தம்பி என்னை நொண்டின்னு சொல்லிட்டான். அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெரிய கோவம் வந்துட்டு அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். முந்தா நாள் நானும் என்னுடைய அம்மாவும் பஸ்ஸில் பேருந்தில் பயணம் செய்யும்போது மகளிர் இருக்கையில் எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு இளம் பெண் பெண்கள் இருக்கையில் உட்காந்துருக்கே எந்திரின்னு சொல்லும் பொழுது அந்த கண்டக்டரும் டே ஆம்பளை பொம்பளைக்கு இடம் விடுறான்னு சொல்லும் பொழுது எங்கள் அம்மா சத்தமாக ஐயோ அவன் நொண்டிங்க அப்படின்னு சொன்ன பொழுது எங்கள் அம்மா வாயிலேருந்தே அந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் நான் இருந்து புண்ணியம் இல்லை என்று இறக்க வந்து விட்டேன் என்று சொன்னபோது இந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான், இவனுக்கு சோறு கொடுக்க அவங்க அம்மா இருக்காங்க, பார்த்துக்க ஒரு குடும்பம் இருக்குது, அவனுக்கு இறக்கப்பட இந்த உலகமே இருக்குது, ஆனால் அவன் தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறான். நமக்கு யாருமே இல்லை, உறவுகள் இல்லை, அம்மா இல்லை. நேற்று பிச்சை எடுக்க போகும்போது ஒரு பொண்ணு சொல்லுது, இவ்வளவு அருவருப்பாக இருக்கே, நீயா இந்த பூமிக்கு பாரமாக இருக்குன்னு சொல்லுது, நம்ம வாழ்கிறோமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த இளைஞன்ட்ட சொல்கிறான், டே
முதல்ல நீ உங்கள் அம்மா தோல்லேருந்து இந்த கையை எடு. உனக்கு காலு தானே இல்லை, உயிர் இருக்குல்ல, உனக்கு கை இருக்குல்ல, கையால் இந்த உலகத்தையே வளைக்கலாம். மனுஷன் இருக்கானே அவனுக்கு ரெக்க இல்லை, அதனால அவன் ஊனமா, அவனால் பறக்க முடியலையா, வானூர்தியில் பறக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அறிவு இருக்குது, இந்த அறிவால் நீ எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல 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 அந்த இளைஞன் ஊக்கம் பெற்றுக்கொண்டே வருகிறான். ஒரு இடத்துல சொல்கிறான், இந்த பாரு துணிச்சலாக நீ தனியாக சாக வந்துட்ட, அதே துணிச்சலோட நாளையிலேருந்து தனியாக வாழ புறப்படு, உன்னால் உங்கள் அம்மாவுக்கு பெருமை தேட நீ முயற்சி பண்ணு அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வரான். ஒரு இடத்துல ஜெயகாந்தன் சொல்கிறாரு, இப்போ கஷ்டம்னு ஒன்று வந்தது அப்படின்னா சந்தோஷப்படு, சிரி. ஏன் தெரியுமா? அடுத்து சுகம் வரப்போகுதுன்னு அர்த்தம், நீ சுகத்தை அனுபவிக்க தான் இந்த கஷ்டம் வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அந்த இளைஞன் ஊக்கம் பெறுகிறான். இந்த இருவரும் அன்று இரவு அந்த சத்திரத்தில் படுக்கிறார்கள். மீண்டும் இந்த பிச்சைக்காரன் படுக்கும்போது வானத்தில் அருந்ததி நட்சத்திரம் தெரிகிறது. இப்போ இந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான், உனக்கெல்லாம் ஆயுள் தேவையான்னு நினச்சி அப்படியே படுக்கிறான். அன்று இரவு முடிகிறது. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு ஓ என்ற சத்தத்துடன் ரயில் வருகிறது தண்டவாளத்தில். இந்த இளைஞன் எந்திரிக்கிற அந்த ரயில் சத்தத்தை கேட்டு அந்த வந்த ரயில் நின்றது. ஒரே கூட்டமாக அந்த இடத்துல கூடுறாங்க. இவன் எழுந்து பார்க்குறான், பிச்சைக்காரனை காணும். அவனுடைய கந்தல் துணிகளும் அந்த பழைய தகர டப்பாவும் தான் கிடக்கு. ஐயோ என்னாச்சுன்னு ஓடுறான். அந்த ரயிலில் யாரும் அடிபட்டுட்டாங்க, யாரான்னு நினச்சி ஓடுறான். எல்லாரும் சொல்கிறான், இங்கே ஒரு பிச்சைக்காரன் சுற்றிட்டு இருந்தானே அவன் தான்ப்பா உளுந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை அறியாமல் தன்னுடைய கண்களில் தாரை தாரையாக நீர் சொருகிறது. இந்த இளைஞனுடைய அம்மா தன்னுடைய மகன் தான் விழுந்து விட்டானே என்று ஓடி வர, ஐயையோ விழுந்துட்டியாடா, நான் திட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் சொல்கிறான், அப்படியே தவழ்ந்து போய், அம்மா நான் இருக்கம்மா, நான் இருக்கம்மா, நான் இருக்கேன். ஆனால் நான் இருப்பதற்கு காரணமான அந்த பிச்சைக்காரன் இல்லைம்மா, அவனுடைய வார்த்தை என்னை வாழ வைத்தது, என்னுடைய வார்த்தை அவனை சாக வைத்தது அப்படின்னு சொல்கிறான். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்விலிருந்து, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து எதிரில் இருப்பவருக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம் என்பதுதான் நிற்க அதற்கு தக. அதாவது ஒருவருடைய சிந்தனை ஒருவரை வாழ வைக்கிறது, ஒருவருடைய சிந்தனை ஒருவரை சாக வைக்கிறது. இந்த பிச்சைக்காரன் கொடுத்த ஊக்க வார்த்தைகள் அவனை வாழ வைத்தது. அந்த இளைஞனுடைய அவநம்பிக்கையான சொற்களும் இந்த உலகை பற்றிய தாழ்வு மனப்பான்மையும் அந்த பிச்சைக்காரனை தொற்று கொண்டது. உண்மையான தொழுநோயாளி நோயாளி அல்ல, சொற்கள் தான் என்று அந்த கதையை படிக்கும்போது நம்முடைய எண்ணத்தை விரிவடைய செய்கிறார் ஜெயகாந்தன். அன்பானவர்களே, இந்த போன்ற அனுபவத்தை நீங்கள் புத்தகங்களை படிக்கும்போது தான் தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய மாவட்டத்தின் அருகில் உள்ள தஞ்சை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவருடைய பெயர் பிரியங்கா பங்கஜம் IAS. தன்னுடைய மகள் சிறுவயதிலேயே அவளுக்கு நீ IAS ஆக வேண்டும் என்ற அந்த ஊக்கத்தை அவளுடைய தாய் மனதில் விதைக்கிறார். அதோடு இல்லை, தன்னுடைய உழைப்பை வியர்வையாக சிந்தி ஒவ்வொரு நாளும் அதற்கு வடிவம் கொடுக்கிறார். பொருளாதார சூழல் காரணமாக தன்னுடைய மகளை UPSC தேர்விற்கு அனுப்ப முடியாத சூழல் ஏற்பட்ட போதெல்லாம் தன் கைகளிலும் தன்னுடைய கழுத்திலும் தன்னுடைய காதுகளிலும் இருக்கக்கூடிய நகைகளை அந்த தாய் நகைக்கடைக்கு அடகு வைக்கின்றார். ஒவ்வொரு முறை நகைக்கடைக்கு அந்த அடகுக்கு நகைகள் போகும்போதெல்லாம் இவர்களுடைய கனவும் கண்ணீரும் சேர்ந்தே போகிறது. இறுதியாக அந்த பெண் தன்னுடைய தாயினுடைய கனவை நிறைவேற்றுகிறார். UPSC தேர்வில் வெற்றி பெற்று IAS ஆக ஆகிறார். ஆனால் அன்பானவர்களே, இது அல்ல செய்தி. இதன் பின்பு தன்னுடைய பெயர் பிரியங்கா, தன் தாய்க்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தாயினுடைய பெயர் பங்கஜம் என்பதை தன்னுடைய பெயரின் பிற்பாதையில் இணைக்கிறார். இப்பொழுது பங்கஜத்திற்கு அடுத்து IAS என்ற அந்த பட்டத்தை இணைக்கிறார். இப்பொழுது நீங்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று பார்க்கும் பொழுதும் நீங்கள் பார்க்கலாம், திருமதி B பிரியங்கா பங்கஜம், பங்கஜத்திற்கு பிறகு IAS, பங்கஜம் IAS என்று வருகிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, இது நிற்க அதற்கு தக. கடந்து போலவங்க வாழ்ந்து காட்டுறாங்க.
நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் திருமதி பிரியங்கா பங்கஜம் IAS என்ற அந்த பெண்மணி. சமீபத்தில் நான் ஒரு செய்தியை கடந்து வந்தேன். அதாவது உசேன் போல்ட், இப்போ நம்ம நிற்காதற்கு தக்க சொன்னோம். இப்போ இதே போலவே ஒரு சூழல் வச்சுப்போம். ஒரு பேச்சாளர் இது போல் பேசிகிட்டு இருக்கார், ரொம்ப கடுமையாக பேசிகிட்டு இருக்கார், ரொம்ப ஆக்ரோஷமாக அன்னை போல யாரும் உண்டு, என்னை பெற்ற தாய் 10 அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கார். ரொம்ப உறவுபூர்வமாக பேசினோன்னே அந்த கூட்டமே அவருடைய பேச்சை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அந்த கூட்டத்தின வாயிலில் 2 பிச்சை எடுத்துக்கிட்டு 2 பொம்பளைங்க 2 தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதில் ஒரு தாய்மார் சொல்கிறாங்க, பா என்னம்மா இந்த புள்ள பேசுது, அம்மாவை பற்றி என்னம்மா உருகுது, இது எப்படிப்பட்ட புள்ள, இதை பெற்ற அந்த அம்மா என்ன தவம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பக்கத்தில் உள்ள அம்மா சொல்லுது, ஆமாம்மா அந்த அம்மாவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவங்க? அது வேறு யாரும் இல்லை, நான் தான். அவன் மேடையில் தான் அப்படி பேசுவான், கீழே என்னை இங்கே உட்கார வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி. இது நிற்க அதற்கு தக அல்ல. அதாவது நான் சொன்னது தான், உசேன் போல்ட் அவர்கள் சிறு வயதில் ஸ்கிலியோசிஸ் என்ற நோயால் பாதிக்கப்படுகிறார். நடக்க முடியாத ஒரு சூழல். ஆனால் எல்லோரும் தான் நடக்க முடியாதே கேலி செய்கிறார்களே என்று எண்ணி இவர்களுக்கு முன் நான் ஓடி காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து மருத்துவ சிகிச்சையோடு தன்னுடைய உழைப்பையும் செலுத்தி அவர் ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடுகிறார். அந்த ஒற்றை மனிதன் உலக வரைபடத்தில் ஜமைக்கா என்ற நாடு ஒரு சிறு புள்ளியாக இருக்கிறது. அந்த சிறு புள்ளியாக இருக்கக்கூடிய ஜமைக்கா என்ற நாட்டை உலகில் உள்ள ஒவ்வொருவரும் உச்சரிக்கும் வண்ணம் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வென்று வென்று உச்சரிக்க வைக்கிறார் ஒற்றை மனிதன் உசேன் போல்ட். இந்த செய்தியை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் மற்றும் நிற்க அதற்கு தகன்னு சொல்லி அந்த வார்த்தையை மனதின் ஆழத்தில் இறக்குது. அதுபோலவே நாமும் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது. கபடி போட்டியில் தொடர்ந்து விளையாடி இந்தியாவின் துணை கேப்டன் நிலைக்கு வருகிறது. சமீபத்தில் நடந்த கபடி போட்டிகளில் உலக அளவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்த அந்த பெண், தமிழகத்தை சேர்ந்த பெண்ணினுடைய பெயர் என்ன சொல்லுங்க? பெயர் என்ன? அந்த பெயர் கார்த்திகா என்று விളിக்கப்படவில்லை, கண்ணகி நகர் கார்த்திகா என்று விളിக்கப்படுகிறது என்று சொன்னால், அன்று உசேன் போல்ட் ஜமைக்காவை தெரிய வைத்தார். இன்று நான் சார்ந்திருக்கிற பகுதியான கண்ணகி நகரை தெரிய வைப்பேன் என்று ஒரு உறுதி எடுத்து அதை மெய்ப்பித்து காட்டி இன்று திருவாரூரில் கூட கண்ணகி நகரை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதன் பின்பு அமைச்சர் பெருமக்கள்லாம் அந்த பகுதிக்கு சென்று கண்ணகி நகர் எவ்வாறு உள்ளது என்று பார்த்து சீரமைத்தார்கள் என்று சொன்னால், ஒற்றை பெண்மணி நிற்க அதற்கு தக என்ற அந்த வார்த்தையை மனதில் பதித்த காரணம்தான். இங்கே நிறைய தாய்மார்கள் வந்திருக்காங்க. தங்களுடைய குழந்தைகள் தினமும் அந்த கைபேசியை வைத்துக்கொண்டு வேகமாக ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதை தினம்தோறும் வீட்டில் பார்க்குறீங்க. வேகமாக ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒருபோதும் உங்கள் குழந்தையின் நினைவாற்றலும் கற்பனை செய்யும் பேராற்றலும் வளரவே வளராது. எப்பொழுது புத்தகத்தை எடுத்து படிக்கிறோமோ, பொன்னியின் செல்வன் புத்தகத்தை எடுத்து முதல் பக்கத்தை புரட்டும் போது, அன்று ஆடித்திங்கள் 18ஆம் நாள் பறந்து விரிந்திருந்து கடல் போல் காட்சியளித்த வீரநாராயண ஏரிக்கரையின் மீது வீரன் ஒருவன் குதிரையில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். சோழ நாட்டின் 2 கரைகளிலும் வெள்ளமென நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, இயற்கையை ரசிக்கிறான் என்று அந்த காட்சியை நீங்கள் படிக்கும் போதெல்லாம் உங்களுடைய கற்பனை விண்ணை நோக்கி செல்லும். அலை கடல் என்ன விரிந்து பறந்திருக்கின்ற வீரநாராயண ஏரி என்னும் பொழுது கடலை தாண்டி உங்கள் சிந்தனை போகும். அந்த குதிரையில் வரக்கூடிய வந்தியத்தேவன் பற்றி நம்முடைய எண்ணம், அவனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்கவாறு நாம் சிந்திக்க முடியும். இதையெல்லாம் புத்தகத்தை படிக்கும்போது தான் சிந்திக்க முடியும். புத்தகம் படிக்கணும் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட செல்ஃபோனை வாங்குவது முக்கியமல்ல, நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும். என்னுடைய போற்றலுக்குரிய என்னுடைய அம்மா இந்த அரங்கில் இருக்கிறார். இளம் வயதிலிருந்து நான் ஓய்வு நேரத்தில் அவரை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து படித்து கொண்டே தான் இருப்பார். அவரை பார்க்கும் பொழுது அந்த புத்தகத்தை எடுத்து நானும் படிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு முன் உதாரணமாக நிற்க அதற்கு தக என்று என்னுடைய தாய் இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பானவர்களே, நீங்களும் உங்கள் குழந்தைக்கு நிற்க அதற்கு தக என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். அதாவது
அதாவது ஒரு ஒரு சிறு செய்தியோட முடிச்சிடுறேன். பெர்னாட் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3வது ஃப்ளோரில் அவர் இருக்கார். உடம்பு சரியில்லை, அவரால் எந்திரிக்க முடியல, சத்தமாக பேச முடியல, நடக்க முடியல. தன்னுடைய மருத்துவருக்கு ஃபோன் அடித்து, ஐயா இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் நடக்கக்கூட முடியல, சத்தமாக பேசக்கூட முடியல, ரொம்ப சோர்வாக இருக்கேன், தயவுசெய்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது அந்த மருத்துவர் அந்த இடத்துக்கு வராரு. 3 மாடி படியில் ஏறி வந்தோன்னே ரொம்ப குண்டான உருவம் அந்த மருத்துவர். அவருக்கு அப்படியே இழப்பு ஏற்பட்டு அவர் அப்படியே மயங்கி அந்த சோபாவில் விழுந்துடுறாரு. பெர்னாட் ஷா பயந்து போய் அங்கேருந்து ஓடி வந்து, ஐயோ என்ன ஆச்சு இந்த மருத்துவருக்குன்னு சொல்லி ஓன்னு கத்துறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள அத்தனை பேரும் ஓடி வராங்க. இவர் ஓடி கிச்சனுக்கு போய் ஒரு அழகான டீயை போட்டு எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து இவர் எழுப்பி விட்றாரு, அந்த டீயை கொடுக்குறாரு. அப்போ அந்த மருத்துவர் மயக்கம் தெரிஞ்சு எழுந்து அந்த டீயை குடிச்சிட்டு அந்த கூடியிருந்த எல்லாரும், இப்போ நான் நல்லா இருக்கேன் எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு பெர்னாட் ஷாட்ட, சரி நான் கிளம்புறேன்ப்பா, ஃபீஸ் 500 கொடு அப்படிங்கிறாரு. என்னது ஃபீஸ் 500? உனக்கு வைத்தியம் பார்த்தது நான், நீ வந்து மயக்கடிச்சு விழுந்திருக்க, உனக்கு வைத்தியம் பார்த்தா ஃபீஸ் என்கிட்ட கேட்குறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த மருத்துவர் சொல்கிறாரு, இந்த பாரு நீ என்ன சொன்ன, என்னால் நடக்க முடியலன்னு சொன்னேன். இப்போ நீ ஓடுன கிச்சனுக்கு, என்னால் சத்தமாக பேச முடியலன்னு சொன்னேன். நீ கத்துன இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள அத்தனை பேரும் வந்துட்டான். நான் சோர்வாக இருக்கேன்னு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கேன். அப்போ நான் உன்னை நல்லா இருக்கேன், பணம் கொடுக்குறேன். அன்பானவர்களே, எப்பொழுது அடுத்தவர்களுடைய வழியை நம்முடைய வழியாக உணர்கிறோம், அப்பொழுது நாம் புது தெம்பு அடைகின்றோம். அன்பினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய், அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை என்ற வள்ளுவ பெருந்தகை சொல்கின்றார். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன், தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன், கண்ணரடா என் சிற்றூர் என்போன் உள்ளம், கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம், தொன்னையுள்ளம் ஒன்றுண்டு, தன்னாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல், தூய உள்ளம், அன்பு உள்ளம், சமத்துவ உள்ளம், தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் தனிரென்றோ இன்பம், அங்கே துன்பமில்லை, தன்னலம்தான் தீர்ந்ததாலே என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.